என் பேர் கருப்பணன். நான் வந்து தேவகோட்டை அகமயில் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் கம்பெனிலேருந்து ஃபியூலேருந்து வந்திருக்கேன். அதில் ஒரு டேரக்டராக இருக்கேன். பே அக்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மதுரை அக்ரி காலேஜில் அந்த இதை அட்டன் பண்ணுறதுக்காக வந்து நான் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு எப்படி அதில் இருந்தது அப்படின்னா, ரொம்ப பெனிஃபிட்டாக எனக்கு மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கும் நான் சக நண்பர்களுக்குமே அதை வந்து நான் சொல்கிற அளவுக்கு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. எப்படின்னா, உங்களுக்கு பேங்க் லோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து 10 தடவை வேலையை விட்டுட்டு அலைய வேண்டியது. அவர் 10 தடவை போகிறாரு அப்படின்னா 10 நாள் வேஸ்ட் ஆகும். 10 நாளைக்கு அவருக்கு 5000 நட்டம். ஆனால் அவர் வாங்க போன லோன் வந்து 1 லட்ச ரூபா, ஆனால் 5000 நட்டம். ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷத்தில் இந்த லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்த இடத்துல இருந்தே அந்த லோனை வாங்கிக்க முடியும். இவங்க யாருடைய துணையும் இல்லாமல் அவங்களே கூட அதை ஃபீட் பண்ணி அவங்க கரெக்டாக அவங்க வந்து லோனை பெற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கம்பெனி இன்னைக்கு இது என்ன தேவையோ அதை கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படி வாங்கும் பொழுது அவங்களுக்கு எந்த நேரமும் வீணாகிறது இல்லை, எந்த பணமும் விரயமாகிறது இல்லை. அப்படிங்கும் பொழுது இது வந்து ஃபியூச்சரில் எல்லாருக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இது போக அவங்களுக்கு ஒரு விவசாயிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுடைய ப்ராடக்டையும் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கு வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நார்மலான வியாபாரிக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு வியாபாரி இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அறுவடை செய்ய போகக்கூடிய விவசாயிகள் ஒரு ஏரியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே நேரத்தில் தான் எல்லாருமே அறுவடை பண்ணுவாங்க. இப்போ ஒரே நேரத்தில் அறுவடை பண்ணும் பொழுது அவங்களுடைய அந்த தானியங்களை எடுக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 1-2 வியாபாரிகள் மட்டுமே அதை எடுக்க முடியும். அப்போ அவங்களோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட வந்து இவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படும், பணம் வந்து எமர்ஜென்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பயன்படுத்தியும் இந்த தானியங்களை எங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறதுங்கிறத அவங்க வந்து தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அந்த இதை பயன்படுத்தி அந்த வியாபாரிகள் அதிகமான லாபம் இல்லாமல் இவங்களுக்கு ரொம்ப குறைச்ச ரேட்டுக்கு அதை வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செய்யும் பொழுது வேறு வழி இல்லாமல் இந்த விவசாயிகள் அவங்கள்ட்ட விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அதை உணர்ந்து அதையுமே நாங்களே எடுத்துக்குவோம், நாங்கள் வந்து எடுத்து அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அதிகமான ரேட்டு கொடுக்க முடியும், இல்லை எஃப்யூஓ வழியில் நாங்கள் எடுப்போம். இப்போ எஃப்யூஓ வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து கொடுத்தா நாங்கள் அதை வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஒரு சோர்ஸை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இப்படிப்பட்டக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இது வந்து வெற்றியாக தான் முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். என்னோட கம்பெனி நேம் வந்து பனங்காடு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. நான் கம்பெனியோட சேர்மனாக இருக்கேன். என்னோட மெம்பர்ஸ் வந்து ஒரு 600 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. மெயினாக வந்து விமன் ஃபார்மர்ஸ் மட்டும்தான். பட் இந்த மீட்டிங் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன காரணம்னா, ஒரு விவசாயத்துக்கு தேவையான இன்புட்டுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம். யாருமே இந்த மாதிரி விஷயத்துக்கு முன் வர்றதில்லை. அதுக்கப்புறம் சிவில் ஸ்கோர் எந்த மாதிரி இருந்தால் எப்படியெல்லாம் லோன்ஸ் நம்ம பண்ணலாம், அதுவும் 30 மினிட்ஸில் ஒரு லோன் கிடைக்கும் அப்படின்றதே வந்து நல்ல விஷயம். இப்போல்லாம் சோசியல் மீடியா நிறைய அவேர்னஸ் இருந்தாலும் கூட எங்களோட எஃப்யூக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேலா மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் நல்லாயிருக்கும். அது என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் நீங்கள் வந்து வெறுமனே இன்புட்டுக்கு மட்டுமே உதவி செய்யாமல் அவங்ககிட்ட விளையிற பொருட்களுக்கும் மார்க்கெட் டைப் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட எஃப்யூக்கே வந்துட்டு ஒரு லிங்கேஜா பண்ணி கொடுத்தா இன்னும் எல்லா மக்களும், ஏன்னா ஒரு சில பேர் வந்து சிவில்ல கண்டிப்பா அடியாயிருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியாம கூட அடியாயிருக்கலாம். ஒரு சில பேர் வம்புக்கு பண்ணுவாங்க, ஏன்னா வாங்கிட்டு சரியா கட்ட தெரியாம. ஒரு சில பேர் வந்து அந்த சரியான டயத்துக்கு கட்டணுன்ற அவேர்னஸ் இருந்திருக்காது. பட் எல்லா மக்களும் பெனிஃபிட் அடையணும், அவங்களோட அந்த விவசாய பொருள்களை வந்து இன்னும் மேலும் நிறைய பண்ணணும், அதை மதிப்பு கொடுக்க மூலியமா விற்பனை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மீட்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.